ஸோ இந்த அங்காள பரமேஸ்வரியுடைய கதைகள் வந்து நிறைய டிவிஷன்கள் இருந்தாலும் புராண கதைகளில் ஒன்றான, அதாவது கைலாயத்தில் பார்வதி அம்மா உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துருக்கும்போது பிரம்மனுக்கு அப்போ வந்து 5 தலை இருந்ததாகவும், அவங்க வரும்போது சிவனும் 5 தலை கொண்டவர். ஸோ இவங்க வந்து நிமிர்ந்து பார்க்காம வணங்கியதால் ஏளனம் செய்யப்படுறாங்க, அவமானப்படுத்தப்படுறாங்க. இதை அறிஞ்ச சிவபெருமான் வந்து அவருடைய ஒரு தலையை கொய்துட்டதாகவும் அது கையோடு ஒட்டிக்கிட்டதாகவும், எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை கொல்லும்போது பிரம்மஹத்தி தோஷம். ஏன்னா ராமனே ராவணனை வதம் செஞ்ச பிறகு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து அதுக்கான பரிகாரம் செஞ்சதாக ராமாயணத்தில் இருக்குது. முருகப்பெருமான் சூரனை வதம் செஞ்சதுக்கப்புறம் பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தி செஞ்சதுக்காக கோணக்கூடிய கோவில்கள் இருக்குது. அதே போல் சிவபெருமானும் அந்த தலையை கொய்ததுக்காக பிரம்மஹத்தி தோஷம் பீடிக்கப்பட்டு அந்த கபாலம் வந்து அவருடைய கையோடு ஒட்டிக்கிச்சு. அந்த கபாலம் சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, உன்னை இனிமேல் நான் சாப்பிட விட மாட்டேன், உனக்கு வரக்கூடிய அனைத்தையும் நான் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தோடு உட்கார்ந்துச்சு. ஸோ சிவபெருமான் வந்து தன்னுடைய சாப நிவர்த்திக்காக யாத்திரை செல்கிறாரு. அந்த நேரத்தில் பிரம்மாவுடைய துணைவியான சரஸ்வதி வந்து பார்வதி தேவியை வந்து சபிக்கிறாங்க. நீ வந்து வயதான பெண்ணாக எந்த விஷயமும் இல்லாமல் பூலோகத்தில் பிறப்ப அப்படின்னு சொல்லி கடும் தவம் இருந்து அதுலேருந்து விடுவிப்ப அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பெரியாட்சியாக அவதாரம் எடுத்து அந்த வயதான கோலத்திலே இருந்து தவம் இருந்து விஷ்ணுவிடமிருந்து அதுக்கான பதிலை பெறுறாங்க.